கடன் சுமையிலிருந்து விடுபடும் சுலபமான முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 8 டிப்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் கேட்டு முடிக்கும்போது கடன் எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். நம்ம எதையோ தேவையில்லாத வீடியோ எவ்வளவோ பார்க்குறோம். யாரோ ஆடுற டான்ஸ், பாட்டு இதெல்லாம் கேட்டு ரசிக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நான் நம்புகிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடனை அடைக்கணும், நம்மளுக்கு கடன் இருக்குது அப்படிங்கன்னா நம்மளோட முழு கணக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது எவ்வளோ கடன் இருக்குது, அந்த கடனுக்கான வட்டி எவ்வளோ, நம்ம மாதம் இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணிட்டு வரோம், இந்த மூணுமே நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ கடன், நம்மளுக்கு வட்டி எவ்வளோ இருக்குது, இஎம்ஐ எவ்வளோ இருக்குது, இது மூணுமே தெரியணும். அடுத்து செலவு கட்டுப்பாடு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா இப்போ தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ நான் எதுவுமே செலவு பண்ணுறது இல்லையே, நான் எதுவுமே பண்ணுறதில்ல, அது எப்படி நான் இதை விட எப்படி செலவு கம்மி பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்மளையே அறியாமல் வெளியே போகலினாலும் இப்போ மொபைல் கையில் இருக்குது, ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுவோம். அப்புறம் அன்னெசரியாக ட்ரிப்ஸ் போவோம், ஏதாவது ஒரு பக்கம் போகிறது வருது. இப்போல்லாம் போக்குவரத்து செலவே எவ்வளோ ஆகுது. இப்போ தேவையில்லாத பயணங்களை நம்ம குறைக்கும் போது அங்கே வாங்கக்கூடிய திங்ஸ் இது எல்லாமே கம்மியாகும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, மாதம் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது இந்த மாதம் செலவு இவ்வளோ இருக்குது, இவ்வளோ நம்ம கடன் அடைக்க இவ்வளோ வேணும் அப்படிங்கிறத அந்த மாதம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு பட்ஜெட் நம்ம கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். அடுத்து எக்ஸ்ட்ரா இன்கம் பார்க்கணும். அதாவது எக்ஸ்ட்ரா இன்கம்னா, நம்ம ஒரு சேலரியை மட்டும் நம்பாமல், இப்போ ஆல்ரெடி நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தோம் அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் போகலாம். அதாவது வேலை போக ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு பார்ட் டைம் வேலை நம்ம பார்க்கலாம். இது மூலிமா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வருது இல்லையா, அதை வச்சு நம்ம வேகமாக கடனை அடைக்கலாம். அடுத்தது 4வது டிப்ஸ் என்னென்னா, ஸ்னோபால் மெத்தடை யூஸ் பண்ணுறது. ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னா, இப்போ நிறைய ஐஸ் கட்டி இருக்குது அப்படிங்கும்போது குட்டி குட்டி ஐஸ் கட்டி இருக்குது, பெரிய பெரிய ஐஸ் கட்டி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு எதை நம்ம கரைக்க முடியும்? சின்ன ஐஸ் கட்டி தானே கரைக்க முடியும். அதுதான் ஸ்னோபால் மெத்தட். அதாவது சின்ன கடனை நம்ம முதல்ல அடைச்சிடணும், அதுக்கப்புறம் நம்ம பெரிய கடனுக்கு போகணும். இது முக்கியமான ஒரு டிப்ஸ். எல்லாருமே அப்படி இல்லை, இவ்வளோ பெரிய கடன் இருக்குன்னு நினைப்போம். அப்படி இல்லாமல் முதல்ல சின்ன கடனாக இருந்தாலும் அதை நம்ம அடைச்சிடணும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஆயிரும். சரி, நம்மளால் கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு தரும். அதனால் முதல்ல சின்ன கடனை அடைச்சிடணும், அதுக்கப்புறம் பெரிய கடனை அடைக்கணும். அடுத்தது 5வது பாயிண்ட் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட்டை குறைக்க முயற்சி பண்ணலாம். அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு இப்போ 2000 ரூபா மாதம் வட்டி கட்டுறோம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபா தர்றேன், 1000 ரூபா தான் வட்டி மாதம். அப்படிங்கிற போது நம்ம அந்த 1000 ரூபா எங்கே வட்டி கம்மியாக கொடுக்குறாங்களோ அங்கே நம்ம அமௌண்ட்டை வாங்கி அதிகமாக வட்டி கேட்குற பக்கம் கொடுத்து அங்கே ஃபைசல் பண்ணிவிட்டு கம்மியாக வட்டி எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே நம்ம வாங்கலாம். அதாவது பேங்க்லாம் பேசி நிறைய பேங்க்கில் கேட்டு, ஒரு சில பேங்க்லாம் ரொம்ப வட்டி கம்மியாக தருவாங்க. அந்த மாதிரி பேங்க்கில் கூட நம்ம லோன் எடுத்து இதெல்லாம் பண்ணலாம். அடுத்தது லம்ப் அமௌண்ட் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போனஸ் கிடைக்கிது, இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக மணி வருது அப்படின்னா அந்த கடனை அடைக்க தான் நம்ம யூஸ் பண்ணணும். நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம சேலரி இந்த மாதிரியானதை தான் கடன் அடைக்கணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா திங்ஸ். நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குறது, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்க வச்சுருக்கிறது, அந்த மாதிரியானது தான் நம்மளோட இயல்பு. ஏன்னா இப்போது கஷ்டத்துலேயே இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம கடன் தான் இருக்கணுமா? ஏன் நம்ம ஒரு பொருள் வாங்கக்கூடாதா? ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம், இன்றைக்கி தானே அமௌண்ட் வந்திருக்கு, சரி நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி நினைக்காம அந்த கடன் தீர்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்திட்டு அந்த கடனுக்கான அந்த பணத்தை நம்ம கட்டும்போது சீக்கிரமாக கடன் நம்மளுக்கு குறையும். அடுத்து புதிய கடன் எடுக்கக்கூடாது. இதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். என்னென்னா, ஒருத்தங்கக்கிட்ட 2000, ஒருத்தங்கக்கிட்ட 5000, ஒருத்தங்கக்கிட்ட 3000 ரூபா இப்படி கடன் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ மொத்தம் 10 ரூபா வந்துருச்சா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த 2000 ரூபா கடன் எப்படி கட்டலான்னு பார்க்கணும். அடுத்து அந்த 3000 ரூபா கடன் எப்படி கட்டலான்னு பார்க்கணும். அடுத்து 5000 ரூபா கடன் எப்படி கட்டலான்னு பார்க்கணும். இப்படி தான் இந்த 10,000 ரூபா கடனை அடைக்கணுமே தவிர, நாம் என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தங்கிட்டயே கடன் பிச்சு இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தர்கிட்டயே அந்த 10,000 ரூபா கடனை வாங்குகிறோம். அந்த 10,000 ரூபாய்க்கான வாங்கி அந்த 2000, 3000, 5000 ரூபா தனித்தனியாக இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்றோம். இப்போ அந்த 10,000 ரூபா ஒரே முட்டை லம்ப் அமௌண்ட்டாக ஒருத்தங்கிட்ட வாங்கி கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த 10,000த்துக்கு நம்ம வட்டியை மட்டும்தான் மாதம் கட்டுற மாதிரி வருமே தவிர அந்த 10,000 ரூபா அமௌண்ட்டை குறைக்கிற மாதிரி வராது. அதனால எப்பவுமே புதிய கடன் வாங்கக்கூடாது. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கலாம்
அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக முடியாது. அதாவது நான் இங்கே சொன்ன பாயிண்ட் என்னென்னா, நம்ம வட்டியை குறைக்க முயற்சி பண்ணலாமே தவிர சின்ன சின்ன கடனெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கடனாக பண்ணி ஒருத்தங்க கிட்ட வாங்கி அந்த சின்ன கடனெல்லாம் அடைக்கிறது, அது வந்து பெரிய நம்மளோட மைனஸ் பாயிண்ட். அதை எச்சாதான் கடனில் கொண்டு விடுமே தவிர அந்த கடன்லேருந்து நம்ம வெளியே வரவே முடியாது. அப்போது ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கக்கூடாது. எப்போ அடைக்கலாம் அப்படின்னா, வட்டி வந்து ஒரு பக்கத்தை விட இன்னொரு பக்கம் குறைவாக கிடைக்கும் போது மட்டும்தான் அதை நம்ம பண்ணணுமே தவிர, மற்றபடி நம்ம வந்து எதுக்கு இத்தனை பேர்த்துக்கிட்ட கடனை ஒருத்தர்கிட்டே இருந்தால் அவங்ககிட்ட ஈஸியாக கட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தவறை பண்ணவே கூடாது. அடுத்து 8th பாயிண்ட் என்னென்னா, நம்ம மனசை ஸ்ட்ராங்காக வைக்கணும். அதாவது இவ்வளோ கடன் இருக்கே, நம்மளால் முடியுமா, எப்படி இதுலேருந்து வெளியே வருவோம், நம்ம லைஃப் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய டைம் தோணும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம மனசை ஸ்ட்ராங்காக வைக்கணும். அவ்வளோ கடன் இருக்குன்னா அதை கட்டக்கூடிய வலிமையும் நம்மக்கிட்ட இருக்கும், அதுக்கான தெம்பும் நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ என்னென்னா, ஸ்லோவாக இருந்தாலும் நம்ம ஒரு 1000 ஒருத்தங்ககிட்ட கடை வாங்குகிறோம், ஒரு 100 தர்றோம். இப்போ அந்த முதல் 100 தரும்போது நம்மளுக்கு என்ன தோணும், 100 கொடுத்து எப்படி கடனை அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் ஒரே 10 வாரத்தில் அந்த 1000 கடனை நம்ம அடைக்க முடியும். அதாவது நம்ம சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டே வந்தாலும் கன்சிடெண்ட்டாக நம்ம ஒரு வேலையை செய்யும்போது கண்டிப்பாக அந்த கடனை அடைச்சிடலாம். நம்ம ஸ்லோவாக செஞ்சாலும் கன்சிடெண்ட்டாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கடனை கண்டிப்பாக நம்ம அடைக்கலாம். அடுத்தது சிம்பிள் பிளான். உங்களுக்கான ஒரு சிம்பிள் பிளான் நான் சொல்கிற பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா மாதம் 10,000 நம்ம சேவ் பண்ணிகிட்டே வர்றோம். அப்போ அதாவது அந்த கடனை கட்டுறாங்க, நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கடனை எத்தனை மாதத்தில் கட்டலாம், 20 மாதத்துலேயே நம்ம அந்த கடனை கட்ட முடியும். இப்போ 2 லட்சம் கடனுங்கும்போது நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஆனால் அதை வந்து 20 மந்தில் கட்ட முடியும். அதாவது நம்ம கன்சிடெண்ட்டாக நம்ம 10,000 மாதம் 10,000 எதுக்கு இருக்கோ இல்லையோ கடனுக்கு நான் 10,000 எடுத்து வைப்பேன், கண்டிப்பாக நான் கட்டுவேன் அப்படின்னா அந்த 20 மாதத்தில் கண்டிப்பாக நம்மளால் அந்த 2 லட்ச ரூபா கடனை அடைக்க முடியும். இப்போ நான் சொல்கிறது வந்து 10,000ங்கிறது. இதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நம்ம 10,000 மட்டும் இல்லை, இன்னும் என்னால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அந்த கடனுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், கடன் அடைக்கிறதுக்கு நான் செலவு பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் சேர்த்து வரும்போது அந்த 12லேருந்து 15 மாதத்துலேயே நம்ம இந்த 2 லட்ச ரூபா கடனை அடைக்க முடியும். இப்போ நான் சொல்லிட்டு வந்த இந்த 9 பாயிண்ட்டுமே சின்ன பாயிண்ட்டு தான். இதெல்லாம் இப்போ வந்து ஒரு மாதம் தொடங்குறதுக்கு முன்னாடியே பட்ஜெட் போட்டு வைக்கிறது, அப்புறம் இந்த நம்ம வீட்டில் எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ இஎம்ஐ கட்டுறோம், இதெல்லாம் ஒரு நோட் எடுத்து எழுத ஒரு அரை மணி நேரம் கூட ஆகுது. இதையெல்லாம் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டை குறைக்க முயற்சி பண்ணலாம். இந்த லம்ப் அமௌண்ட் எப்போ கிடைக்கும், எப்போ அந்த கடனை முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தில் இருக்கலாம். சின்ன கடனை அடைக்கலாம். இந்த மாதிரியான சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாவே எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் வெளியே வர முடியும். இப்போ கடன் அப்படிங்கிறது நம்ம யாருமே ஆசைப்பட்டு போய் அதில் விழுகிறது இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிறது தான் கடன். இப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லாதது நம்மக்கிட்ட பிரச்சனை இல்லை, அந்த நம்மகிட்ட முயற்சி இல்லாதது தான் உண்மையான பிரச்சனை. கடன் இருக்கே அப்படிங்கிறத நம்மளை வந்து நாமளே டிப்ரெஷன் பண்ணிக்கிறது நம்மளோட பிரச்சனை. இருந்தால் இருக்கட்டும், யாருக்கு கடன் இல்லாமல் இருக்குது, நம்மளாலே முடியும். இவ்வளோ கடன் வாங்குறோன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான தெம்பு எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு மன வலிமை மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கணும். அது இருந்தாவே நம்ம கடன் பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும். இன்னொன்று சொல்கிறேன், யாரும் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, நீயே உன்னை காப்பாற்றிக்கணும். அதாவது இந்த காலம் அப்படிப்பட்ட காலம், யாரையுமே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, விலைவாசிகளை ஏறிடுச்சு, எல்லாம் அவங்கள பார்க்குறதே இந்த காலத்தில் பயங்கர போராட்டமாக இருக்குது. அப்போ யாரும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் இவங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கிடையாது. இந்த காலத்தில் நம்ம தான் முன்னுக்கு வந்துக்கணுமே தவிர அவங்க எனக்கு உதவி பண்ணல, இவங்க எனக்கு உதவி பண்ணல, நான் இவ்வளோ கடனில் இருக்கும்போது இவங்க என்னை பார்க்கல, நான் இப்படி பிரச்சனையில் இருக்கங்காட்டி தானே இவங்க எங்ககிட்ட மதிக்கலை, அதெல்லாம் நம்ம எதையுமே நினைக்கக்கூடாது. நம்ம முன்னுக்கு வரணும், அதை மட்டும்தான் நம்ம வந்து மைண்டில் எப்பவுமே வச்சுக்கணும். அடுத்து கடன் இருக்குது, ஆனால் அதை அடைக்கிறதுக்கான தெம்பும் வலிமையும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். இந்த தெம்பு மன உறுதி உங்கள்கிட்ட இருந்தாவே வாழ்க்கையை கண்டிப்பாக நம்ம ஜெயித்து இந்த கடன்லேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். இன்னொன்று நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்கள் கண்ணில் கண்ணீர் இருக்கலாம், நாளை அதே கண்ணில் கடனை அடைச்சதுக்கப்புறம் அதே கண்ணில் ஒரு பெருமை இருக்கும். கண்டிப்பாக இந்த குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் கடனை அடைக்க பாருங்கள். நம்மளால் நிச்சயமாக கடன் அடைச்சு நாமளும் முன்னுக்கு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.